நம்ம தமிழகத்தை எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் முஸ்லீம்கள் வந்து ரெண்டு பேரில் தான் இருப்பாங்க. சிலர் ஷாஃபிம்பாங்க, சிலர் ஹனஃபின்னு சொல்லிக்கிடுவாங்க. இது ஏன் வந்துச்சு? நம்ம முஸ்லீம் தானே, அது என்ன ஷாஃபி, அது என்ன ஹனஃபி, ஜாதியா? அது எந்த அடிப்படையில் இஸ்லாத்தில் வந்துச்சுன்னு அவர் கேட்குறாரு. எந்த அடிப்படையில் வந்ததுன்னு சொன்னால், ஹனஃபிங்கிறோம்ல, ஹனஃபிங்கிறது ஒரு ஆளுடைய பெயர். அது அவருடைய பேர் வந்து நுமான் பின் சாபித்து. அவருடைய பட்ட பேர் என்ன? அபு ஹனீஃபா. இந்த அபு ஹனீஃபான்னு அவர் பேர் வருதுல, அந்த ஹனீஃபாவிலிருந்து ஹனஃபி. ஹனஃபின்னு அவரை சேர்ந்தவங்க நாங்க. அபு ஹனீஃபான்னு ஒருத்தர் இருந்தாரு, நாங்க அவருடைய ஃபாலோயர்ஸு அப்படின்னு சொல்லி இந்த பேரை வச்சுக்கிட்டாங்க. ஷாஃபிங்கிறாங்கல்ல, அவங்க யாருன்னு கேட்டா முகமது பின் இத்ரீஸ்னு ஒரு ஆள் இருந்தார். அவருடைய பாட்டனார் பேர் ஷாஃபி. அந்த ஷாஃபியுடைய ஒரு பேர்னா இவர் இருந்த காரணத்தினால அவரை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஷாஃபின்னு அவங்கள சொல்லிக்கிட்டாங்க. இவங்க ரெண்டு பேரும் யாரு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்திற்கு 80 வருஷத்துக்கு பிறகு பிறந்தவர் தான் அபு ஹனீஃபாங்கிறவர். ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு 80 ஆண்டுகளுக்கு பிறகு பிறந்தவர் தான் யாரு? அபு ஹனீஃபாங்கிறவர், ஒரு மார்க்க அறிஞர். ஷாஃபிங்கிறவர் யாருன்னு கேட்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு 150 வருஷத்துக்கு பிந்தி வந்தவர். ஹனஃபின்னு சொல்லக்கூடியவர் வந்து ரசூலுல்லாஹ் காலத்துக்கு ஒரு 70 வருஷம், ஹிஜ்ரி 80, ஹிஜ்ரி 80ல் அவர் பிறக்கிறாரு. இவர் ஹிஜ்ரி 150ல் பிறக்கிறார். யாரு? ஷாஃபிங்கிற இமாம். இவங்க ரெண்டு பேரும் நல்ல அறிஞர்கள், சிந்தனையாளர்கள், நல்லா குர்ஆனையெல்லாம் நல்ல ஆய்வு செய்யக்கூடிய ஒரு மேதைகள் தான். ஆனா அவங்க என்ன சொன்னாங்க மக்களுக்குன்னு கேட்டா, இப்ப நாங்க இப்ப தௌஹீத் ஜமாத் என்ன சொல்றோம்? குர்ஆன்ல உள்ளபடி நடங்க, ரசூலுல்லாஹ் சொன்னபடி நடங்க. நாங்களே குர்ஆன் ஹதீஸ் ஆதாரம் இல்லாம சொன்னா கேட்காதீங்க. குர்ஆனுக்கு மாத்தமா நாங்க சொன்னா எங்க சொல்ல விட்டுருங்க, குர்ஆன்ல உள்ளது எடுத்துக்கிறங்க. மனிதர்ங்கிற முறையில் நாங்களே சில தப்பா உங்கள்கிட்ட சொல்லியிருப்போம், நீங்க என்ன செய்யணும் யோசிச்சு பார்க்கணும். குர்ஆன்ல இல்லாம இவரா சொல்லிட்டு போறாரு. சிலது குர்ஆன் ஆயத்தை நான் சொல்றேன், சிலருக்கு ஹதீஸை சொல்றேன், சிலதுக்கு நானா கூட சில விளக்கங்கள் சொல்லியிருப்பேன். நீங்க என்ன செய்யணும்? சிந்திக்கணும். இது வந்து சரியா தவறா ஆய்வு செஞ்சு பார்த்து குர்ஆன் ஹதீஸுக்கு முரண் என்று தெரிந்தால் எங்க சொல்ல நீ எடுக்கக்கூடாது. எதை நீ எடுக்கணும்? குர்ஆன்ல உள்ளதை நீ எடுத்துக்கணும், ரசூலுல்லாஹ் சொன்னதை எடுத்துக்கணும். இதான தௌஹீத் ஜமாத்ல சொல்றோம். இதைத்தான் ஷாஃபிங்கிற இமாமும் சொன்னாங்க, இதைத்தான் ஹனஃபிங்கிற இமாமும் சொன்னாங்க. ஹனஃபி இமாம் சொன்னாங்க, இதா சஹல் ஹதீஸு ஃபஹுவ மத்ஹபி. சரியான ஹதீஸுகளை, சரியான ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறைகளை பின்பற்றுவதுதான் எனது மதுஹபு. எனக்குன்னு ஒரு மதுஹபு கிடையாது. என்னுடைய மதுஹபுனா என்ன அர்த்தம்? மதுஹபுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்குது. ஒரு அர்த்தம் கருத்துன்னு அர்த்தம், என்னுடைய கருத்துங்கிற அர்த்தம். இன்னொரு அர்த்தம் வந்து மதுஹபுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டா பாத்ரூம், லெட்ரின் அர்த்தம். மதுஹபுக்கு என்ன அர்த்தம்? லெட்ரின் அர்த்தம். அபுதாவுதுல எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அபுதாவுது ஹதீஸ் கிதாப் இருக்கு. அந்த கிதாபுல மொதல் ஹதீஸ், அபுதாவுது கிதாப் எடுத்தவொடனே மொதல் ஹதீஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா, கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா ஸஹபல் மதுஹப அபஅத. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதுஹபுக்கு போனால் தூரமா போய் விடுவார்கள். மதுஹப்னா என்ன? அவுட் சைடு. அவுட் சைடுன்னு அர்த்தம் மதுஹபுக்கு. மலஜலம் கழிக்க சென்றா மதுஹபுக்கு அப்படி ஒரு அர்த்தம் இருக்குது. ஷாஃபி மதுஹப்னா ஷாஃபி கக்கூஸ்னு அர்த்தமும் வந்துடும். அதையும் பார்த்துக்கிறங்க. மதுஹபுக்கு என்ன அர்த்தம் இருக்குது? ஹதீஸ்ல வருது. நான் சொல்றது அபுதாவுதுல 1 நம்பர் ஹதீஸ் எடுத்து பார்த்தீங்க, ஃபர்ஸ்ட் முதல் ஹதீஸ் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா என்ன வரேன்? இதா ஸஹபல் மதுஹப. ரசூலுல்லாஹ் மதுஹபுக்கு போகும் பொழுது அபஅத, தூரமா. வீட்டில் கக்கூஸ் கிடையாது அந்த காலத்தில், வெளியில தான் போகணும். இந்த காலத்தில் வீட்டில் நம்ம பாத்ரூம் வச்சுக்கிட்டோம். அந்த காலத்தில் ஒரு 25 வருஷத்துக்கு முந்தினவங்களுக்கு தான் இது சரியா விளங்கும். நம்மளாம் என்ன செய்வோம்? அவுட் சைடு இருட்டுற வரைக்கும் பார்த்துட்டு இருந்து ஊருக்கு வெளியே போய் மலைஞ்சனம் கழிச்சுட்டு அப்புறம் என்ன செய்வோம்? வீட்டுக்கு வருவோம் இல்லையா? அந்த மாதிரி அது அந்த காலம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிறங்க. ரசூலுல்லாஹ் காலத்தில் அதை விட மோசமாக இருந்திருக்கும். அப்போ மதுஹபுக்கு போகும்போது தூரமாக போயிடுவாங்க. மதுஹபுக்கு அப்படி அர்த்தமும் இருக்குது, ஒருவருடைய அபிப்பிராயம்ங்கிற அர்த்தம் இருக்குது. இவங்க அபிப்பிராயங்கிற அர்த்தத்தெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஷாஃபி மதுஹப்னா ஷாஃபியுடைய கருத்து, ஹனஃபி மதுஹப்னா ஹனஃபியுடைய கருத்துன்னு எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இது வச்சுக்கிடுவோம். இப்போ என்ன அபு ஹனீஃபா என்ன சொன்னாங்க? இதா சஹல் ஹதீஸு, சரியான ஹதீஸை எடுத்துக்கொள்வது தான் மதுஹபி, என்னுடைய மதுஹபு, என்னுடைய கொள்கை. அப்படின்னா நீ என்ன செய்யணும்? சரியான ஹதீஸ் தானே எடுத்துக்கிறேன்னு. சரி, ஷாஃபி மதுஹப்ங்கிறாங்களே, அவர் என்ன சொன்னாரு? இதா குல்து கவுலன் யுகாலிஃபு கவுல ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபத்ருக்கு கவுலி.
நான் சொல்லுகிற ஒரு சொல்லு ரசூலுல்லாஹ்வுடைய சொல்லுக்கு மாத்தமாக இருந்தால் என் சொல்லை விட்டு விடுங்கள். யார் சொன்னது? இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த நல்ல மனிதர் சொன்னாரு. நான் சொல்றது குர்ஆன் ஹதீஸுக்கு உள்ளதா இருந்தா தான் ஏத்துக்கிறேன். குர்ஆன் ஹதீஸ்ல இல்லாத ஒண்ணு நான் சொல்லி இருந்தால் மனுஷங்கிற முறையில் தப்பா நான் சொல்லியிருப்பேன், ஒரு ஆயத்தை கவனிக்காம இருந்திருப்பேன், எனக்கு தெரிஞ்ச ஹதீஸ் உங்களுக்கு தெரியாம இருக்கு, உங்களுக்கு தெரிஞ்ச ஹதீஸ் எனக்கு தெரியாம இருக்கு, அப்படி மிஸ்டேக்குகளை வாய்ப்பு இருக்கிறது. அப்படி இருக்குமையானால் என் சொல்லை விட்டு விட்டு அந்த ரசூலுல்லாஹ்வுடைய சொல்ல நீங்க எடுத்துக்கிறேன்னு. அப்ப இந்த ரெண்டு இமாம்னு சொல்றாங்களே, இந்த ரெண்டு இமாம்களும் மதுஹபையெல்லாம் உண்டாக்க கிடையாது. இன்னும் சொல்ல போனால் இப்ப ஹனபி மதுஹப்னு சொல்றாங்கல்ல, அவங்கள்ட்ட போய் கேளுங்க, ஒரு ஆளுடைய மதுஹப்னா அவருடைய கருத்துன்னா எங்க இருந்து எடுக்கணும்? அவருடைய புஸ்தகத்துல தான் எடுக்கணும். ஒரு ஆளுடைய கருத்தை எங்க இருந்து எடுக்கணும்? அவர் எழுதின புஸ்தகத்துல இருந்து தான் காட்டணும். இப்ப ஹனபி மதுஹப்ங்கறாங்கல்ல, அவங்கள்ட்ட போய் உங்களுடைய புஸ்தகங்கள் என்ன, எந்த புஸ்தகத்திலிருந்து சட்டம் சொல்லுவீங்கன்னு கேளுங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க? துருல் முக்தார்ல இருந்து நாங்க சொல்லுவோம், ஹிதாயாவிலிருந்து நாங்க சொல்லுவோம், கன்சு தக்காயிக்கில இருந்து சொல்லுவோம், குதூரிங்கிற நூல்ல இருந்து சொல்லுவோம், ஃபத்தாவா ஆலம்கீரில இருந்து சொல்லுவோம், நூல் ஈலாஹ்ங்கிற நூல்ல இருந்து என்ன செய்வோம் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி சில நூல்களை சொல்லுவாங்க. இந்த நூல்கள் தான் மதரசாவுல ஓதி கொடுக்குறாங்க. நீங்க உங்களை திருப்பி கேளுங்க, இந்த நூல்கள்ல ஏதாவது அபு ஹனீஃபா எழுதுனதான்னு கேளுங்க. அபு ஹனீஃபா மதுஹப் தானே சொல்றாங்க. இந்த நூல்கள் நீங்க சொன்ன நூல்கள்ல மதரசாவுல ஓதி கொடுக்குற நூல்கள் ஏதாவது இந்த ஹனபி இமாம்னு சொன்னீங்களே அவங்க எழுதுனதான்னு கேளுங்க. இல்ல, இந்த நூல்கள் எல்லாமே 400 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம நாட்டில் உள்ள கல்ல ஆலிம் ஷாக்கள் எழுதுனது. அந்த அந்த அறிஞர் பேரை பயன்படுத்தி கொண்டு நம்ம நாட்டில் கல்ல ஆலிம் ஷாக் இருந்தாங்கல்ல, கல்ல ஆலிம் ஷா நான் எதுக்கு சொல்றேன்னு கேட்டா, முஸ்லிம் மன்னர்கள் நம்ம நாட்டை ஆட்சி பண்ணாங்க, அவங்களுக்கு தோதுவா சட்டம் எழுதுறது, அதுக்குண்டு காசு வாங்கிட்டு என்ன செஞ்சாங்க, சில ஆலிம்கள் இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, அவனுக்கு மன்னர்கள் விபச்சாரம் பண்ண அவனை தண்டிக்க கூடாது, ஒல் ஹலீஃபத்து லாயுஹத்து, ஹலீஃபாக்களை தண்டிக்க கூடாது, கஞ்சா அடிக்கலாம், தண்ணி அடிக்கலாம்லாம் எழுதி கொடுத்துருக்காங்க. மதுஹப் கிதாபுல இருக்கிறது. அப்ப மதுஹப் கிதாபுகள்ல இந்த மாதிரி எழுதி கொடுத்து இதை என்ன செஞ்சாங்கன்னா அவங்க பேர்ல வித்தா விற்காது. அதுக்கு என்ன பண்ணணும், நல்ல யாருடா ஃபேமஸானான்னு பார்த்தாங்க. இதை அபு ஹனீஃபான்னு வச்சுக்கிடுவோம், அபு ஹனீஃபா பேரை போட்டோம்னா யார் கேட்க இயலாதுன்னு சொல்லிட்டு அந்த நல்ல மனுஷன் பேரை சும்மா போட்டுக்கிட்டாங்க. அவருக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது. அவர் அபு ஹனீஃபா இமாமு ஹிஜ்ரி 80ல் உள்ளவர் நான் சொல்றேன். இந்த கிதாபு 400 வருஷத்துக்கு முந்தைய எழுதுறாங்க. அப்ப எவ்வளவு ஆகுது, 1000 வருஷம் வித்தியாசம் இருக்குது. இந்த கிதாபுக்கும் அபு ஹனீஃபா இமாமுக்கும் இடைவெளி எவ்வளவு, 1000 வருஷத்துக்கு முந்தி மௌத்தா போன ஒரு ஆளை பேரை பயன்படுத்திக்கிட்டு இவங்க பின்னாடி உள்ளவங்க என்ன செய்யறாங்க, இந்த மதுஹப் உண்டாக்குற காட்சியை பாக்குறீங்க. சரிப்பா அபு ஹனீஃபா எழுதின கிதாபை கொண்டு வாப்பா அப்படின்னு கேட்டா அவர் நிறைய எழுதினாரு, எல்லாத்தையும் காணா, எதிரிகள் அழிச்சிட்டாங்க. எதிரிகள் அழிச்சிருக்க மாட்டாங்க, இவங்க தான் அழிச்சிருப்பாங்க, அவ்வளவுதான். எதிரிகள் அழிச்சிருக்க மாட்டாங்க, இருந்தா சாய வெளுத்து போயிரும் சொல்லி இவங்க அழிச்சிருப்பாங்களே தவிர அபு ஹனீஃபா எழுதின கிதாபு இல்லைங்கிறாங்க. ஹனபி மதுஹப்ங்கிறான். சரிடா உன் ஹனபி இமாம் எழுதின கிதாபை கொண்டு வாடான்னா கிதாபெல்லாம் இல்லையேங்கிறான். அப்புறம் என்ன ஹனபி மதுஹப், அவருடைய கிதாபே இல்லைங்கிற, அப்புறம் என்னப்பா ஹனபி மதுஹப் ஏமாத்தினவங்க இல்லையா? இது எல்லாம் ஃப்ராட் பேர் வழிகள் எழுதின கிதாபத்தான் ஹனபி மதுஹப்னு சொல்லி ஏமாத்துறார்கள். இவங்க ஹனபி இமாமை கேவலப்படுத்துகிறார்கள். ஒண்ணு ஷாபி மதுஹப்ங்கறாங்கல்ல, ஷாபி மதுஹப்ல கேளுங்க, நீ மதரசாவுல என்னப்பா ஓதி கொடுக்குறேன்னு கேளுங்க. ஃபத்ஹுல் மொயின் ஓதி கொடுக்குறேன்னு சொல்லுவாரு, உம்தா ஓதி கொடுக்குறேன்னு சொல்லுவாரு, அதே மாதிரி மஹல்லி ஓதி கொடுக்குறேன்னு சொல்லுவாரு. இதெல்லாம் ஷாபி இமாம் எழுதுனான்னு கேளுங்க. இல்ல அதையும் ஓதி கொடுக்கல, அவர் அந்த கிதாபு இருக்குதானா? ஷாபி இமாம் எழுதின கிதாபு இருக்குது உலகத்துல, அதை மதரசாவுல ஓதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அவர் அல் உம்முங்கிற பேர்ல கிதாப் எழுதினாரு, இஃப்திலாவுல் ஹதீஸ்னு கிதாப் எழுதினாரு. அந்த கிதாபுல் உலகத்துல இருக்கு, என்கிட்ட கூட இருக்கு அந்த கிதாபெல்லாம். அந்த கிதாபு ஓதி கொடுக்குறாங்களா மதரசாவுல? ஓதி கொடுக்க மாட்டாங்க. என்ன செய்வாங்க, இந்த இந்தியாவில் கேரளாவில் இருந்து சில பேர் எழுதினாங்க, சில ஆலிம் ஷாக்கள் ஆலிம் ஷாக்கள், இவங்க எழுதின கிதாபை வச்சுக்கிட்டு என்ன செய்யறது, இதான் மதுஹப் கிதாபுன்ட்டாங்க. சரி ஷாபி இமாம் தான் இருக்கிறார்ல, ஒரு புஸ்தகம் இருக்குதுல, அதை ஓதி கொடுக்க வேண்டியதானே? ஓதி கொடுத்தா சாயம் வெளுத்து போயிடும். இவங்க எழுதின எல்லாத்துக்கும் மாத்தமா அது இருக்குது. ஷாபி மதுஹப்ங்கறாங்களே, இந்த ஷாபி மதுஹப்னு இப்ப சொல்லி கொள்ளக்கூடிய கிதாபுக்கும் ஷாபி இமாம் எழுதின கிதாபை எடுத்து பார்த்தீங்கன்னா இப்படி நிக்குது, நேருக்கு நேர் மோதுது. அப்ப ஷாபி இமாம் பேரை பயன்படுத்திக்கிட்டாங்க. அந்த கிதாப் மதரசாவுல ஓதி கொடுக்காம அதுக்கு மாற்றமாக எழுதின ஒரு கிதாபை அந்த அறிஞர் பேரை பயன்படுத்திக்கிட்டு நாங்க ஷாபின்னு ஏமாத்துகிறார்கள். உதாரணத்துக்கு நான் 2-3 விஷயத்தை சொல்றேன். என்ன உதாரணம் சொல்றேன், இப்ப வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுகை, ஜும்மா தொழுகைக்கு என்ன 2 பாங்கு சொல்றாங்க. ஷாபியா இந்த ஊர்ல எல்லாம் ஹனபியா, ஹனபியா
ஷாஃபியாக்கள் ஊர்லயும் 2 பாங்கு தான் சொல்றாங்க, ஹனபியாக்கள் ஊர்லயும் 2 பாங்கு சொல்றாங்க. வெள்ளிக்கிழமைக்கு என்ன செய்வாங்க? ஜும்மாவுக்கு 2 பாங்கு சொல்றாங்களா? ஊர்ல 2 பாங்கு தானே, 2 பாங்கு சொல்றாங்க. ஷாஃபி இமாம் அவர் கிதாபில் என்ன எழுதுறாருன்னு கேட்டா 2 பாங்கு இல்லை, 1 தான் சொல்லணும். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் 1 பாங்கு தான் சொல்லப்பட்டது, அபூபக்கர் காலத்தில் 1 பாங்கு தான் சொல்லப்பட்டது, உமர் காலத்தில் 1 பாங்கு தான் சொல்லப்பட்டது, அதைத்தான் செய்ய வேண்டும், அதான் எனக்கு விருப்பமானது என்று ஷாஃபி இமாம் தன்னுடைய உம்முங்கிற கிதாபில் எழுதுறாரு. பத்துல் முயின்ல எழுதுறாங்க, மதரசாவில் ஓதி கொடுக்குற ஷாஃபி கிதாபில் எழுதுறாங்க ஜும்மாவுக்கு 2 பாங்குங்கிறாங்க. அப்ப ஜும்மாவுக்கு 1 பாங்குன்னு ஷாஃபி இமாம் சொல்றாரு, அது ஷாஃபி மதுஹபா? ஜும்மாவுக்கு 2 பாங்குன்னு ஷாஃபி இமாமுக்கு மாத்தமா எழுதி வச்சுக்கிட்டு ஷாஃபி மதுஹப்ங்கறாங்களே, இது ஷாஃபி மதுஹபா? பொய்யின் விளங்குதா இல்லையா? அப்ப ஷாஃபி இமாம் எழுதினதுக்கு நேர் மாத்தமா என்ன பண்ணிருக்காங்க? ஷாஃபி மதுஹபை எழுதி வச்சிருக்காங்க. இது பொய்யின் விளங்குதா இல்லையா? அது மாதிரி பொய்யின்னு சொல்றேன். இந்த போதை பொருள் இதெல்லாம் அவர் ஷாஃபி இமாம் எழுதுறாரு. என்ன எழுதுறாரு? எந்த ஒரு பொருளை அதிகமாக சாப்பிட்டால் போதை தருமோ அதை குறைவாகவும் சாப்பிடக்கூடாது. ஒரு பொருளை ஒரு கிளாஸ் அடித்தால் போதை வரும் இருக்கிறது, 2 சொட்டும் குடிக்கக்கூடாது. இது ஒரு கிளாஸ் குடிச்சாதான் போதை வரும் என்று சொன்னால் என்ன செய்யக்கூடாது? ஒரு சொட்டு இதுல ஹராமு அப்படின்னு ஹதீஸ்லயும் இருக்குது. ஷாஃபி இமாம் அதைத்தான் சொல்றாங்க. இந்த ஷாஃபி மதுஹப் கிதாபில் என்ன எழுதி வச்சுக்கிறாங்க என்று கேட்டா, கஞ்சா இருக்குல்ல, யஜூசு தாத்தில் கலீலி, கொஞ்சமா யூஸ் பண்ணிக்கலாம் கஞ்சாவை. ஷாஃபி கிதாபில் இருக்குதுங்க, மதரசாவில் ஓதி கொடுத்துட்டு அதனாலதான் உளர்றாங்களோ நினைக்கிறேன். ஆனா என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இல்ல என்ன எழுதிட்டு ஒலாக்கின் எஜிபு கத்துமுகு அலல் அவாம், இத பாமர மக்களுக்கு சொல்லிடக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாது என்றால் அவர்கள் நிறைய சாப்பிட்டு விட்டு கொஞ்சம் நினைத்து விடுவார்கள். கரெக்டான அளவு ஆலிம் சாக்கு மட்டும் தான் தெரியும் அர்த்தம். அதுக்கு என்ன அர்த்தம்? அதாவது பாமருக்கு சொல்லிவிடாதீங்க, நம்மளுக்கு லிமிட் கரெக்டா தெரியும், அவங்களுக்கு சொன்னா கண்ணாபின்னா ரொம்ப ரொம்ப அடிச்சு விட்டு கொஞ்சம் நினைச்சுக்கிறாங்க, ஆலிம்சா மட்டும் வச்சுக்கிறேன்னு இருக்குது. எங்க இருக்குது? இப்ப யாருக்கு எதுனா சட்டம் வழங்கி போச்சா? ராஜாக்களுக்கு அவங்க அடிச்சிருந்தானு, ராஜாக்களுக்காக வேண்டி சட்டம் எழுதி வச்சானே தவிர இதுக்கு மார்க்கெட் ஏதாவது சம்பந்தம் இருக்குதா? இப்படி இல்லாம ஷாஃபி இமாம் சொல்லியிருப்பாங்க. சிந்திச்சு பார்க்கணுமா இல்லையா? அப்ப பைத்தியக்காரத்தனமா நினைஞ்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி எல்லாம் எழுதி வைத்திருக்கிறார்கள் மதுஹப் பேர்ல. அதே மாதிரி ஹனபி மதுஹப் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல உங்களுக்கு 2-3 உதாரணம் சொல்றேன் கேளுங்க. அதுல என்ன எழுதிருக்கு? அபு ஹனீஃபா இதை சொல்லி இருப்பாரான்னு சிந்திச்சு பாருங்க. அபு ஹனீஃபா பெரிய அறிவாளி, ரொம்ப ஷார்ப்பா சிந்திக்கக்கூடிய ஒரு அறிஞர். அவர் இப்ப நான் சொல்லக்கூடிய சட்டங்கள் எல்லாம் ஹனபி மதுஹப் கிதாபுல இப்ப இருக்குது. மதரசாவில் ஓதி கொடுக்குறாங்களே அந்த கிதாபுல இருக்குது. அந்த கிதாபு அந்த இமாம்கள் இந்த ஆலிம்சாக்கள் யாரும் மறுக்க முடியாது. அந்த கிதாபுல என்ன இருக்குது? ஒரு உதாரணத்துக்கு ரொம்ப ஆபாசமா ரொம்ப இருக்குது, அதெல்லாம் நான் போகல. பெண்கள்லாம் இல்லாட்டி தான் நான் சொல்லுவேன். பெண்கள்லாம் இருக்கிற ஆபாசத்துக்கு அவ்வளோ எழுதி வச்சுக்கிறாங்க, அசிங்கமா எழுதிருக்கிறாங்க, அதுக்கு சொல்ல முடியாது. ஆபாசம் இல்லாம உங்களுக்கு கிறுக்குத்தனமா தெரியும்ல, அது மாதிரி சிலதை சொல்றேன். எப்படி எழுதிருக்க அந்த மதுஹப் கிதாபுலன்னா, 2 பேர் பிளான் பண்றாங்க. இது என் வீடுன்னு வச்சுக்கிறேங்க, இந்த வீட்டில் நிறைய ஜாமான்லாம் வச்சுக்கிறேன், இதில் கொள்ளடிக்கணும். 2 பேர் என்ன செய்யறாங்க? பிளான் பண்றாங்க. பிளான் பண்ணி என்ன செய்யறான்னு கேட்டா, ஒருத்தன் வெளியே இருந்துக்கிறான், ஒருத்தன் என்ன செய்யறான்? அப்படி செவத்துல கண்ணை வைக்கிறேன்னா ஓட்டை போட்டு ஒருத்தன் உள்ளக்க வந்துடுறான். ஒருத்தன் வெளியே நின்றுக்கிட்டான், ஒருத்தன் கண்ணை வச்சு என்ன செஞ்சான்? உள்ளக்க வந்துட்டான். உள்ளக்க வந்து என்ன செய்யறான்? ஒண்ணு எடுத்துக்கொண்டே வெளியே போடுறான், இழுத்து கொண்டே வெளியே போடுறான், வெளியே போன வெளியே இருக்கிறான்ல அவன் ஒரு லாரியை ரெடியா வச்சுக்கிட்டு வெளியே உள்ள ஏற்றிக்கிட்டான். அப்புறமேல நினைச்சான் எல்லாத்தையும் எடுத்து போட்டு இவன் வெளியேறிடுறான். யாரே உள்ள வந்தவன். இதை பத்தி எழுதியிருக்கிறாங்க அந்த கிதாபுல. இவங்க 2 பேரையும் தண்டிக்க கூடாது. ஏன்டா தண்டிக்க கூடாதுன்னா, அவன் வெளியே கடந்ததை தானே எடுத்தான், அவனை தண்டிக்க கூடாது. ஏன்னு கேட்டா அவனை உள்ள வந்து எடுத்தான், வெளியே உளுந்து கிடந்ததை எடுத்தான், அவன் உள்ள எடுத்தா தான் திருட்டு. சரி, இவனை ஏன்டா தண்டிக்க கூடாது? இவன் வெறால போனா வெறால வந்தான், வரும்போது உள்ள அவனா வந்தான், அவனா வெளியே போயிட்டான், ஜாமான தூக்கிட்டா வெளியே வந்தான். எப்படி பாயிண்ட்? இது கிறுக்கன் செய்யற ஆராய்ச்சியா, அறிஞர்கள் செய்யற ஆராய்ச்சியா? இப்படி அசரத்து வீட்டுல நம்ம யாராவது செஞ்சா போலீஸ்ல போகாம இருப்பார் அவரு. நம்ம என்ன செய்யற மாதிரி பிளான் பண்ணி அசரத்து வீட்டுல போய் ஒரு ஆள் வெளியே நின்றுக்கிட்டு ஒரு ஆள் உள்ள போய் அமிர்தசமன் வெளியேற்றி மதுஹப் கிதாபுல இருக்குது, போலீஸ் போக கூடாது, நாங்க திருடல அப்படி சொன்னா ஒத்துக்குவாரா? இதெல்லாம் எழுதுனாங்கன்னா இவங்க யாருன்னு நினைக்கிறீங்க? இது யாரா இருக்கும்? மூளை உள்ளவனா? இதைத்தான் மதுஹப் கிதாபுங்கிறாங்க. விளங்குதா உங்களுக்கு? இதை பின்பற்றி நீங்க தொழுகை செல்லுமா? அப்ப தொழுகை எப்படி கரெக்டா எழுதிருப்பான்? இப்படி உங்களுக்கே கிறுக்குத்தனமா தெரியக்கூடிய ஒரு விஷயத்தை மார்க்கம் எழுதி வைத்திருக்கக்கூடியவர்கள்
அவங்க ஹனபி தொழுகைன்னு போட்டால் அது எப்படி சரியா இருக்கு? யோசிச்சு பாருங்க. குர்ஆன் படி ஹதீஸ் படி தொழுதா நம்ம இபாதத்தை காப்பாற்றப்படும். மதுகபுல உள்ள ஆளுக்கு சொல்ல கேட்டு தொழுதால் இவ்வளவு கிறுக்கங்களா இருக்கிறாங்க. அவ்வளவு வேணாம். ஒரு பள்ளிவாசல்ல ஒரு அஜர்த்தை சேர்க்கணும். ஒரு அஜர்த்தை என்ன செய்யணும்? இமாமா சேர்க்கணும். இமாமு யாருங்கிறதுக்கு தகுதி கொடுத்துருக்கிறாங்க அந்த கிதாபில். துருல் முக்தாரில் எடுத்துக்கிட்டீங்கன்னா துருல் முக்தார் தான் 7வது வருஷத்தில் படிப்பாங்க. பட்டம் வாங்குறாங்க அந்த வருஷம் படிக்கக்கூடிய கிதாபு இது துருல் முக்தாரில் படிப்பாங்க. அதில் என்ன எழுதிக்கிறாங்கன்னு கேட்டால், ஒரு அஜர்த்தை நீங்கள் இமாமா சேர்க்கிறதா இருந்தால் அவர் நல்லா ஓத தெரிஞ்சிருக்கா எல்லாம் பார்த்துடணுமா. அப்புறமேலு அடுத்த சில தகுதி சொல்றாங்க. சும்மல் அஹ்சனு சௌஜத்தன், ஒரு ஆளை இமாமா சேர்க்கிறதுக்கு அவர் பொண்டாட்டி பெரிய அழகியா இருக்க வேண்டும். ஒரு ஆளை இமாமா சேர்க்கிறதுக்கு அவன் பொண்டாட்டி அழகியா இருக்கிறதுக்கு என்ன சம்பந்தம்? அழகான பொண்டாட்டி உள்ளவனா பார்த்து சேருங்க இமாமான்னு சொல்லியிருக்கு. என்னடா இதுக்கு மார்க்கத்துக்கு என்னடா சம்பந்தம்? ஒரு நல்ல தொழுகை உள்ளவனா இருக்கணும், இக்லாஸா இருக்கணும், தோற்றம் நல்லா இருக்கணும், ஏத்துக்கலாம். இவன் என்ன பண்றாங்க? சும்மல் அஹ்சனு சௌஜத்தன், அழகான பொண்டாட்டி உள்ளவனை இமாமா சேர்க்க வேண்டும். அது மட்டும் பார்த்தாதான். சும்மல் அக்பரு ரஹ்சன், மண்டை பெருசாக இருக்க வேண்டும். இமாமுக்கு என்ன இருக்கணுமா? மண்டை பெருசாக இருக்க வேண்டும். மண்டை பெருசாக இருந்தா மட்டும் பார்த்தாதான். உல் அஸ்கர் உல்வன், உறுப்புகள் சின்னதாக இருக்க வேண்டும். மண்டை பெருசாகவும் உறுப்புகள் சின்னதாக இருந்தா யாரு? நம்ம சோழியாக்குடி நோனாம்பாங்கல்ல நம்ம ஊர் பகுதியில். உங்க ஊர்ல சொல்லுவீங்க ஒரு ஜானுக்கு இருப்பாங்கல்ல, 2 ஜானுக்கு. எங்க ஊர்ல உங்களுக்கு பேர் சோழியாக்குடி நோனாம்பாங்க. இந்த ஊர்ல என்ன பேரு வழங்குதான் உங்களுக்கு? இப்படி இருந்தவனுக்கு தான் உறுப்பு சின்னதா மண்டை பெருசா இருக்கும். இந்த இது அரை டிக்கெட் இப்படி இருப்பாங்க இல்லைங்க, 2 ஜான் 3 ஜானுக்கு. இந்த மாதிரி தோற்றத்தில் கை உலகான் இருக்கு, காலு உழவு தான் இருக்கு. இந்த மாதிரி சைஸில் யார் இருக்கிறானோ அவனுக்கு தான் மண்டை பெருசாகவும் உடம்பு சின்னதாக உறுப்பு சின்னதாக இருக்கும். இவன் தான் இமாமா இப்படி தான் பேசுமா சேர்க்குறீங்களா? அப்படி தான் சேர்க்கணும்னு எழுதி வச்சுக்கிறீங்க. மதுகபு கிதாபில் இருக்கிறது இப்படி தான் இமாமா சேர்க்கணும். அப்போ நீங்கள் யோசிச்சு பார்க்கணும், இதுக்கும் சம்பந்தம் என்ன? இமாமுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? இதை ஏன் போட்டு எழுதுறாங்க? லூசு தான் எழுதுவாங்க. இவங்கெல்லாம் ஒரு அறிஞர்களா? லூசு தான் இப்படி கிறுக்கம் தான் எழுதுவாங்க. வளர்ந்தா உங்களுக்கு இதை விடுங்க. இன்னும் சொல்றாங்க கேளுங்க. அதாவது தொழுகிறீங்களா? சலாம் தொழுதுட்டு அத்தஹியாத்து ஓதுறீங்க. அத்தஹியாத்து ஓதி முடிச்சுட்டு என்ன செய்யணும்? சலாம் கொடுக்கணும். தொழுகையை முடிக்கிறதுக்கு என்ன செய்யணும்? அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ்னு சொல்லி அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ்னு லெஃப்ட் ரைட் என்ன செய்யணும்? நம்ம சலாம் சொல்லி முடிக்கணும். மதஹப் கிதாபில் எழுதிக்கிறேன். ஹனஃபி மதஹப் கிதாபில் இதெல்லாம் அபு ஹனீஃபா சொல்லியிருப்பாரான்னு யோசிச்சு பாருங்க. ஹனஃபி மதஹப் கிதாபில் எழுதி வச்சுக்கிறாங்க. எல்லாம் ஓதி முடிச்ச பிறகு என்ன செய்யலாம்? தொழுகையை முடிக்கணும். இப்ப அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லி தான் முடிக்கணும், நம்ம விளங்கி இருக்கிறோம். அப்படித்தான் ரசூலுல்லாஹ் முடிச்சாங்க. ஆனால் மதஹப் கிதாபில், ஹனஃபி மதஹப் கிதாபில் எப்படி இருக்குன்னு கேட்டா அப்படி ஒன்றும் அவசியம் கிடையாது. நீங்க அத்தையாத்தெல்லாம் ஓதி முடித்து விட்டு என்ன செய்யலாம்? பக்கத்தில் ஒரு ஆள் இருந்தாருன்னு சொன்னா அவர்கிட்ட பேசுவதன் மூலமாக கூட தொழுகை எல்லாம் அத்தையாத்துல ஓதி முடிச்சுட்டு எப்போ அந்த சாப்பிட்டியா இப்படி சொல்லலாமா? நான் சொல்லுங்க, அவங்க எத்த கல்ல எழுதி வச்சுக்கிறாங்க. அவங்க எத்த கல்லம, அதாவது அந்த சலாம் கொடுக்கறதுக்கு பதிலாக என்ன செய்யலாமா? அத்தையாத்து ஓதி முடிச்ச பிறகு பக்கத்தில் உள்ளவன்ட்ட பேசு போதும். அல்லது பாக்கெட்ல ஏதாவது கமர் கட்டு கல்லம் டாய் போட்டு வச்சுக்கிற வேண்டியது அது எழுதி வச்சுக்கிறாங்க. அவங்க சாப்பிடணுமா? அத்தையாத்துல ஓதி முடிச்சோட தொழுகை முடிச்சாச்சு. இப்படி செய்யலாமா? இது இஹ்லாஸ் உள்ளவன் செய்வானா? இஹ்லாஸ் உள்ளவன், இறையச்சம் உள்ளவன் இப்படிலாம் செய்வானா? இதை விட்டுருங்க. அதுக்கடுத்து சொன்னா அதான் உண்டு. அதாவது அம்தன் வேண்டும் என்ற யுகுதிச அம்தன் வேண்டும் என்ற காத்து விடணுமா? வாய் ஒரு நல்லா அடக்கி வச்சுக்கிட்டு அத்தையாத்து ஓதி முடிச்ச உடனே டர்ன்னு காத்து பிடிச்சன்னு வேணும்னு செஞ்சு கூட நீ தொழுகையை முடிச்சிக்க, தப்பு இல்லை. அவுயு சல்லிம, கடைசியா தான் சலாம் கொடுக்கலாங்களாம். ஃபர்ஸ்ட் என்ன செய்யலாம்? பேசி தொழுகையை முடித்துக் கொள்ளலாம். சிரித்த அவ எழுஹக்க தொழுகைலாம் அத்தையாத்து ஓதி முடிச்சோன்னு சிரித்தோம்னா தொழுகை முடிஞ்சு போச்சான். தொழுகை முறியாதான், நிறைவேறிச்சான். முறியுதுன்னு சொல்லலைங்க. அத்தையாத்து ஓதி முடிச்ச உடனே ஹஹான்னு சிரிக்கலாங்கிறான். இது உனக்கு எந்த குர்ஆன்ல இது இருக்குது? எந்த ஹதீஸ்ல இது இருக்குது? வேண்டுமென்றே காத்து விடலான்னு எழுதி வச்சுக்கிறீங்க. அதை போய் கித்தாபுங்கிறிய. அதை போய் கித்தாபுன்னு நம்பிக்கிட்டு அதுல சொல்ற மாதிரி நீ தொழுவுரிய செல்லுமா? இதான் கிளை மதுஹப்ங்கிற ஃப்ராடு. 400 வருஷத்துக்கு முன்னாடி கிறுக்கு பயிலும் உண்டாக்குனது. இதுக்கு சாபி இமாம்கள் நம்ம திட்டல. சாபி இமாமுக்கும் சாபி மதுஹப்புக்கும் சம்பந்தம் கிடையாது. ஹனபி மதுஹப்புக்கும் ஹனபி இமாமுக்கும் சம்பந்தம் கிடையாது. முகலாய மன்னர்கள் காலத்தில் வாழ்ந்த இடுபுடிகள் எழுதி வச்ச கிதாபத்தான் மதுஹப் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஒருத்தன் மூக்குல ரத்தம் வடியுது, ரத்தம் வடிதா வைத்தியம் பண்ணு சொல்லலாம். எழுதி இருக்கிறான். என்ன செய்யணுமா? மூத்திரத்தை பெஞ்சி மூத்திரத்துல தொட்டு அல்ஹம்து சூராவை நெத்தியில எழுதுங்கிறாங்க. அல்ஹம்து குர்ஆனை என்ன செய்யறான்?
ஒபில் பௌலி ஐலன், மூத்திரத்தினாலையும் அல்ஹம்து சூராவை நெத்தியில் எழுதினால் அந்த மூக்குல இருந்து சில்லி முகா சின்னி என்னமோ சொல்லுவாங்களே, சல்லி முகா என்னமோ சொல்லுவாங்க, மூக்கோடு ரத்தம் அது நின்று விடும். இதுல ஹனஃபி மதுஹப் கிதாப்ல. அப்ப இவங்க அல்ஹம்துக்கு இவங்க கொடுத்திருக்கிற மதிப்பு என்ன, மூத்திரத்துக்கு இவங்க வச்சிருக்கிற இடம் என்ன, இது மூத்திரத்தை கொண்டு நெத்தியில எழுத சொல்றான். குர்ஆன்ல தாய் உம்முல் குர்ஆன், குர்ஆன்ல தாய் எது? அல்ஹம்து சூரா. அந்த அல்ஹம்து சூராவை மூத்திரத்துல தொட்டு எழுதுன்னு ஒரு கிதாபுல எழுதி வச்சுக்கிறாங்க. அந்த கித்தாபை இவங்க சட்ட புஸ்தகமா வச்சுக்கிட்டு அவன் சொன்னபடி தொப்புளுக்குள்ள கட்டினா எப்படி செல்லு, நெஞ்சில கட்ட சொல்லி ஹதீஸ் இருக்கு, தொழுகையில இப்படி கட்டுற, ஏன் கட்டுறன்னா இந்த கித்தாபுல இருக்குங்கிற. இவன் எப்படி உனக்கு வழிகாட்டுவான்? இந்த மாதிரி எழுதி வச்சவன் எப்படி ஒழுங்கா திருட்டு பயிலுக்கு வக்காலத்து வாங்கலாம்? 10 கிளாஸ் அடித்தால் போதை வரும் என்று சொன்னால் 9 கிளாஸ் வரைக்கும் அடிக்கலான்னு எழுதி வச்சுக்கிறான். 10 கிளாஸ் குடிச்சாதான் போதை வரும் என்றால் 9 வரைக்கும் அடிச்சுக்க அப்படின்னு இருக்கா இல்லையா ஹனஃபி மதுஹப் கிதாபுல? உல் ஹலீஃபத்துல் ஆயிஹத்து, ஹலீஃபாவுக்கு தண்டனை இல்லைன்னு இருக்கா இல்லையா? இப்படி எல்லாம் எழுதியவர்கள் தான் இப்படி கட்டுங்கிறாங்க, நீங்கள் கட்டுறீங்க. இப்படி எல்லாம் எழுதினவர்கள் தான் பொம்பளைய பள்ளிவாசல் வரக்கூடாதுன்னாங்க, நீங்க தலையில ஆட்டினீங்க. ஹதீஸ்ல வரலான்னு இருக்குது, இந்த கித்தாபுகள்ல வரக்கூடாதுன்னு இருக்கு, அதை வச்சு உங்களுக்கு சட்டம் சொல்றான். பெருநாத்துறைக்கு பொம்பளை எல்லாம் வரக்கூடாதுங்கிறான், எதை வச்சு சொல்றான்? இந்த கித்தாபுல பார்த்து சொல்றான். ஹதீஸை பார்த்தா சொல்லுவானா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சாங்க கண்டிப்பா பெண்கள் பெருநாத்துறைக்கு வரணும், மாதவிடாய் இருந்தாலும் வரணும், தொழுகையிலிருந்து ஒதுங்கி கொள்ளணும், அந்த சபையில வந்து உட்காரணும், திடல்ல தான் தொழுகையை தொழுகணும், பெருநாள் தொழுகை பள்ளியில தொழுகல. அதனால பெண்களை வர சொல்றாங்க. கம்பல்சரியா பெண்கள் வரணும்னு சொன்னாங்களே, ஹதீஸை பார்த்தா பெண்கள் அனுமதிச்சிருப்பாங்க. எதை பார்த்து இந்த சட்டம் சொல்றாங்க? இந்த 400 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள எடுபடிகள் எழுதி வச்ச இந்த புஸ்தகத்தை வைத்துக் கொண்டுதான் இந்த சட்டங்களை எல்லாம் சொல்றாங்க. அதனால இந்த மதுஹபுங்கிறதுக்கு இது தனியா 4 மதுஹபுகள் நபி வழியும் 4 மதுஹபுகளும் சொல்லி 4 மணி நேரம் பேசியிருக்கிறோம். 1 மணி நேரம் 2 மணி நேரம் இல்லை, 4 மதுஹபுகளும் நபி வழியும்ங்கிற தலைப்புல 4 மணி நேரம் பேசின சீடி இருக்கிறது. அதுல பாமம் பக்கத்தோட எல்லாம் டீட்டெயில் குறிப்புகளை வைத்துக் கொண்டு அடுக்கடுக்காக ஒண்ணுனா சொல்லி இருக்கிறோம். இன்னைக்கு வரைக்கும் யாரும் ஆன்சர் பண்ணல. அதுக்கு அந்த சீடியை பார்த்து நிறைய தெரிஞ்சுக்கிறேன். ஷார்ட்டா தான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன்.